ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவதியும் நேரடியாக சாமுண்டேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்க. என்னோட கழுத்தில் தாலி கெட்டினது கார்த்தி மாமா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். இப்படி இருந்த பிறவும் நீ இப்படி ஒரு சதி செயலை பண்ணிட்டியம்மான்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியை எதிர்த்து கார்த்தி கூட செல்ல துணிஞ்சிட்டாங்க நம்ம ரேவதி. வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. சந்திராவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட நல்ல விளக்கா ரேவதி கரெக்டான சமயத்துக்கு கனடாவுக்கு சேர்ந்துருவா. கொஞ்சம் மாசத்துக்கு ரேவதி இந்த ஊருக்கே வரமாட்டா. கூடிய சீக்கிரமா இந்த கார்த்தியும் ரேவதியும் பிரிக்கிறது ரொம்பவே ஈஸியாயிரும் அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி, நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு சந்திரா, ஆனா எனக்கு ஏதோ பதட்டமாவே இருக்கு. ரேவதியை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. இத்தனை மாசம் ரேவதியை பிரிஞ்சு இருக்கணுமே அப்படி சொல்லி யோசிக்கும் போது நம்ம சந்திரகலாவும் அதான் அவனோட ஃப்ரெண்டு நல்லபடியா ரேவதியை பார்த்து பெண்ணு சொல்லியிருக்கால, எல்லாத்தையுமே அவ பார்த்து பாட்டு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம ரேவதியும் கார்த்தி மாமா உங்களை விட்டு பிரிக்கிறதுக்காக அம்மா இப்படியெல்லாம் ஒரு சதி செயல் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு வேலையை செய்திருப்பாங்க, இதெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சரி ரேவதி கொஞ்சம் அமைதியாக இரு, எதுனாலும் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரேவதி இது விடுற மாதிரி இல்லை, நான் எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை சொல்ல தான் போகிறேன் மாமா, இதுக்கு மேலே நானும் நீங்களும் பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியும் சமாதானப்படுத்தினாலும் நம்ம ரேவதி இந்த வாட்டி கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே ரேவதி ரொம்பவே கோபத்தோட வீட்டுக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு அப்படியே ரேவதி வீட்டுக்கு வந்த உடனே சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. நம்ம மயில் வாங்கின ரோகிணிக்கு அப்போதான் சந்தோஷம் ஆகுது. நல்ல வேலை ரேவதி வந்துட்டா, சகலையும் ரேவதியும் ஒன்று சேரன்னு சொல்லிட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வானும் யோசிக்கிறாங்க. ரேவதியை பார்த்து சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் என்னாச்சு ரேவதி, எதுக்கு நீ இப்போ இங்கே வந்து நிற்கிற, கனடாக்கு தானே நீ போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், நான் உங்களை ஃப்ளைட் எல்லாம் ஏற்றி விட்டேனே, அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படி கேட்கும்போது ரேவதி டென்ஷனாக இருக்கிறத கவனிச்ச சந்திரகலாவும் ஒரு சமயம் இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ, இவ கனடா போமா அதனால தான் இங்கே வந்துருப்பாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. சாமுண்டேஸ்வரி கிட்டேருந்து நம்ம ரேவதியும் இதெல்லாம் உங்கள் கிட்டேருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை ஏமாத்திருப்பீங்க அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் என்ன ரேவதி சொல்கிற, நீ எதை பற்றி கேட்குறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது, என்ன ஆச்சு ரேவதி, திடீர்ந்தாலும் நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க அப்படி கேட்கும்போது நம்ம ரேவதியும் வேறு என்னம்மா சொல்கிறது, நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை கனடாவுக்கு அனுப்புனேன்னு சொன்னீங்கல்ல, போகிறதுக்குள்ளே டிக்கெட் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க, ஆனால் வரதுக்குள்ளே டிக்கெட்டு டூப்ளிகேட் டிக்கெட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, எப்படியாவது கொஞ்சம் மாதத்துக்கு நான் கனடாலே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படி தானே, எதுக்குமா இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவே டென்ஷனாக சாமுண்டேஸ்வரிட்ட கேட்கும்போது இல்லை ரேவதி எல்லாமே உன் நல்லதுக்காக தான் செய்தேன், கொஞ்ச நாளுக்கு கனடாவுக்கு போனால் உனக்கு ஒரு மனமாற்றமாக இருக்குமே அப்படி கேட்கும்போது அதை கேட்ட ரேவதியும் என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு தான் கேட்டேன், எதுக்காக இப்படி செய்தீங்க அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி எதிர்த்து நிற்கும்போது சாமுண்டேஸ்வரி என்னதான் சமாளித்தாலுமே நம்ம ரேவதி அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ரேவதி எனக்கு தெரியும் கார்த்தி மாமாவும் நானும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே நீங்கள் இப்படி ஒரு செயலை பண்ணீங்க, அதோடு இல்லாமல் கார்த்தி மாமா தான் என்னோட கழுத்தில் தாலி கட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுமா, எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக நீங்கள் கனடாவுக்கு என்ன அனுப்புறீங்க அப்படிங்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படி சொன்ன உடனே சந்திரகலாவும் இப்போவாது என்னோட அக்காக்காரிக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்ததே, நான் இத்தனை நாளாட்டு சொன்னப்பறம் அவளை நம்பவே இல்லை, இனி ரேவதியோட வாய்னாலே சொல்லிட்டா இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் அதை சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும்போது சாமுண்டேஸ்வரியும் ஆமாம் நான் அதை தான் செய்தேன், எனக்கு நல்லாவே தெரியும் கார்த்தியும் நீயும் ஒருபோதுமே ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்கீங்க, யாராவது ஒருத்தங்க அவங்களோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பாங்க, நீங்கள் மட்டும் ஏமா இப்படி இருக்கீங்க அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் நீ புரியாமல் பேசாத, கார்த்தி எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ரேவதி அதெல்லாம் விடுற மாதிரி இல்லை, என்னம்மா நீங்கள் எதுக்காக கார்த்தி மாமாவை இப்படிலாம் சொல்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஆகாது, அதனால தான் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, கார்த்தி மாமா ரொம்பவே நல்லவர், எனக்கு நல்லாவே தெரியும், நான் என்ன சின்ன பிள்ளை கிடையாதுமா என்னை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் சாமுண்டேஸ்வரியை முறையாக எதிர்த்து நிற்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் என்ன ரேவதி என்னை எதிர்த்து நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்னை விட அந்த கார்த்தி தான் முக்கியமாக போச்சுதான், கண்டிப்பாக நீ இப்படிலாம் செய்யக்கூடாது ரேவதி, நான் சொன்னால் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, நான் என்ன செய்தாலுமே அது உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்லும்போது ரேவதியும் என்னம்மா எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் செய்வீங்க, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு சத்தம் பண்ணும்போது சந்திரகலாவை நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட பார்த்தீங்க
பார்த்தீங்களாக்கா? இதெல்லாம் ரேவதி பேசுறதே கிடையாது. ரேவதி அவ பாட்டுக்கு கனடாவுக்கு போயிருப்பா இந்நேரத்துக்கு. ஆனா வந்து அந்த கார்த்தி பையன் தான் இந்த மாதிரி தடுத்து நிறுத்தி ரேவதியோட மனசையும் மாத்தி வச்சிருக்கான். இத்தனால எந்த உண்மை ரேவதிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோமோ, அது அந்த கார்த்தி பையன் தான் ரேவதியோட உயிர் கூட என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையும் ரேவதி கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு நம்ம சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது, சாமுண்டேஸ்வரி கொஞ்சமாவது புரிஞ்சுக்க, உன் சித்தி பேசுறது எல்லாம் நீ கவனிச்சுட்டு தானே வர. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உன்னோட நல்லதுக்காக தான் நாங்க இதெல்லாம் செய்றோம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்க அப்படி சொல்லும்போது நம்ம ராஜராஜனும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஈஸ்வரி நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அதான் ரேவதி தான் அவளோட முடிவுல தெளிவா இருக்காளே. அவளோட தொட்டு தாலி கட்டின ஹஸ்பண்ட் கார்த்தி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டுல. அதுக்கப்புறமா எதுக்கு அவளோட வாழ்க்கையில தலையிடுற ஈஸ்வரி அப்படி கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் ஐயா அதானே பார்த்தேன் நீங்க என்ன பேச வரலையேன்னு சொல்லிட்டு, அதான் உங்க சொந்த பந்தம் ஆச்சே அதனால தான் நீங்க விட்டு கொடுக்காம பேசுறீங்க. என்னைக்கா இருந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்னை ஏமாத்துனதை நான் ஒருபோதுமே மன்னிக்கவே மாட்டேன். கண்டிப்பாட்டு ரேவதியும் கார்த்தியும் ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி பேசும்போது சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரிக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வெறுப்பேற்றி விட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருந்த நம்ம ரோகிணியும் என்னம்மா நீ பேசிட்டு இருக்க, ரேவதியோட வாழ்க்கையில இனியாவது நல்லபடியா இருக்கணும், தேவையில்லாம உன்னோட வரட்டு பிடிவாதத்தினால ரேவதியோட வாழ்க்கை நாசம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி பேசும்போது மயில்வானமும் அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவும் மயில்வானத்தை பார்த்துட்டு எதுக்கு நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடுறீங்க, ஏற்கனவே என்னோட அக்கா தான் ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம மயில்வானத்தை எதிர்த்து பேசும்போது ரேவதி ஒரு கட்டத்துல சந்திரகலாவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. அப்படி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அம்மா நீ இவ்வளோ நாளாட்டு நம்பிட்டு இருக்கே, உன்னோட தங்கச்சி மட்டும் ரொம்பவே நல்லவங்களாம், என்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வேலைகள் பார்த்துருக்கீங்க. அதோடு இல்லாமல் சந்திரகலாவும் நம்ம ரேவதி எதிர்த்து நிற்கும் போது ரேவதியும் ஒரு கட்டத்தில் சந்திராவை பார்த்து சித்தி இது எங்களோட குடும்ப விஷயம், எங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்க தெரியும், அதோடு இல்லாமல் கார்த்தியும் எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எதுவுமே தலையிடாதுங்க அப்படி சொன்ன உடனே சந்திரகலாவும் பாத்தியாக்கா அந்த ரேவதியை நான் இத்தனை வருஷமாட்டு உங்களோட நல்லதுக்காக தானே இப்படி பாடுபட்டுட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னை எதிர்த்து பேச வச்சிருக்கானா அதுக்கு எல்லாமே காரணம் அந்த கார்த்தி தான். அந்த கார்த்தி சொன்னனால தான் இந்த ரேவதி என்னை எதிர்த்து நிற்கிறான். இதெல்லாம் கொஞ்சமே சரியே கிடையாதுக்கா. இந்த வீட்டிலே உனக்கு ஆதரவாக இருக்குது நான் ஒருத்தி மட்டும்தான், எல்லாருமே உன்னை எதிர்த்து அந்த கார்த்தி பயலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஷ் கிட்ட சொல்லும்போது சாமுண்டேஷனே ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி கிட்ட என்ன நடந்தாலுமே நீயும் கார்த்தியை வந்து ஒன்று சேரக்கூடாது, கார்த்திக்கோட வீட்டுக்கு மட்டும் நீ போனேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறமா இந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் சேர்ந்த மாதிரி நம்ம ரேவதியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதி இந்த வாட்டி ஒரு துணிச்சலான முடிவு எடுப்பாங்கன்னே எதிர்பார்க்கலாம். நம்ம ரேவதியும் அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி எதிர்த்து நின்றுட்டு நம்ம கார்த்திக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி மாமா இந்த வீட்டில் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, கூடிய சீக்கிரமாக என்னை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, ஏன்னா இதுக்கு மேலே இருந்தால் மறுபடியும் உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக இவங்க எந்த எல்லை வேணும்னாலும் போவாங்க, தயவு செய்து என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திக்கிட்ட மறுபடியும் ஒரு கோரிக்கையை வைக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம். சந்திரகலாவோட சுயரூபத்தை நிரூபித்தது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இத்தனை வருஷமாட்டு நடந்த எல்லா குழப்பத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.